என் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போலாமா? வழக்கமா போடுற ஹென்னா விளாக் மாதிரி இல்லாம இது ஒரு டிஃப்ரெண்டான விளாகா இருக்கு. எல்லா கேங்லயும் ஒருத்திருப்பா. அவளோட கல்யாணத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். ஆனா அவளோட கல்யாணம் லாஸ்ட்ல தான் வரும். யாவலா வெயிட் பண்ண கல்யாணம் தான் இவளோட. நாங்க 4 பேர், எங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாதுங்கிற மாதிரி 4 பேர் கொண்ட குழு. முந்தின நாளே பிரைட் டு பி சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் இப்படி ரோடா தெரிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணி எல்லாம் பார்த்து நாங்க சாப்பிட தான் போகணும், தப்பு கணக்கு போட வேணாம். உண்மையாவே அவளுக்காக தான். எங்களில் ஒருத்தி ஃபாரின்ல இருந்து வந்ததுனால எங்களுக்கு வகை வகையா சாக்லேட்லாம் கொண்டு வந்திருந்தா. கேன்டீன்ல அடிச்சு பிடிச்சி சாப்பிட்ட காலம் போய் பாருங்களேன், சாக்லேட்லாம் வாங்கி கடைசி நேரத்துல ஆர்டர் பண்ணி பிரைட் டு பிக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாத்தையும் இறக்கியாச்சு. இந்த போ டெக்கரேஷன் தான் ட்ரெண்ட் ஆமே. யூடியூப்லாம் பார்த்து குட்டி குட்டியா போ செஞ்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே சர்ப்ரைஸ் பண்ண செட்டா சால் போட்டு கிளம்பிட்டோம். 10 வாட்டி அவ தங்கச்சி கால் பண்ணி அவ எப்ப ஃப்ரீன்னு கேட்டே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்க சர்ப்ரைஸ் பண்ண போறோம். சரி போற டைமாவது சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு சீக்கிரமா கிளம்பிட்டோம். வாங்கின திங்ஸ் எல்லாமே சேர்த்து ஹேம்பர் வேர்ல்டுங்கிற இன்ஸ்டா பேஜ்ல இந்த மாதிரி ஹேம்பரை செஞ்சு கேட்டிருந்தோம். சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தாங்க. இவங்களும் காயல்பட்டினம் தான் செக் பண்ணி பாரு. ஒரு வழியா அவ வீட்டுக்கு போய் அவ குளிக்க போற கேப்ல நாங்க ஃபுல் டெக்கரேஷன் பண்ணி வச்சாச்சு. அவ பார்த்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டா. அதை பார்த்து நாங்களும் ரொம்ப அவளுக்கு இந்த சர்ப்ரைஸை விட 3 பேர் சேர்ந்து உருப்படியா ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களே, இது மட்டும் எப்படி பண்ணீங்கன்னு தான் பெரிய சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. அப்புறம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டோம். நாஸ்டாலஜிக்கான மெமரிஸா இருந்துச்சு. 4 பேர் வெவ்வேறு திசையில இருந்தாலும் பேசிக்கிறதே ரேரா இருந்தாலும் எங்க பாண்ட் மட்டும் குறைஞ்சது இல்ல. இந்த மாதிரி ஃப்ரெண்ட் உங்களுக்கும் இருந்தா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதோட கண்டினியூஷன் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.